வணக்கம். மற்றொரு அடையாள பொக்கிஷ நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். யாழ்ப்பாண குடாநாட்டைப் போலவே 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாற்று பாரம்பரியங்களை கொண்ட இந்த தீவு ராம ராவண யுத்தத்தில் மயக்கமுற்றிருந்த தமது வீரர்களை காப்பாற்றுவதற்காக அனுமான் இந்தியாவில் உள்ள சஞ்சீவி மலையொன்றை பெயர்த்து தோளில் சுமந்து கொண்டு ஆகாய மார்க்கமாக பாக்கு தொடுகடலை கடந்து இலங்கைக்கு வரும்பொழுது அம்மலையின் சிறு பகுதி உடைந்து பாக்கு தொடர்களில் விழுந்துள்ளது. இந்த மூலிகைகள் நிறைந்து காணப்படும் அப்பகுதியே நெடுந்தீவு என்று கூறப்படுகின்றது. இவ்வாறு பல சிறப்புகளை கொண்ட இடத்தினை பற்றிய இன்றைய தொகுப்பினூடாக பார்வையிட போகின்றோம். யாழ்ப்பாண குடாநாட்டின் வடமேட்டில் காணப்படும் சப்தத்தீவுகளில் ஒன்றாய் ஆழ்ந்த அலைகளின் மத்தியில் முத்தென விளங்கும் பசித்தீவெனும் நெடுந்தீவு பற்றித்தான் இன்றைய அடையாள பொக்கிஷ நிகழ்ச்சியில் பார்வையிட போகின்றோம். யாழ்ப்பாணத்துக்கு தென்மேற்கே 45 கிலோமீட்டர் தொலைவிலும் குறிகாட்டுவான் துறைமுகத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்திலும் தென் இந்தியாவில் உள்ள ராமேஸ்வரத்தில் இருந்து 38 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது. இந்த தீவினது கிழக்கு மேற்காக 8 கிலோமீட்டர் நீளமும் வடக்கு தெற்காக 6 கிலோமீட்டர் அகலமும் உடையதாய் சுமார் 48 கிலோமீட்டர் சதுர பரப்பளவை கொண்ட பிரதேசமாக இது அமைந்து காணப்படுகின்றது. யாழ்ப்பாண குடாநாட்டைப் போலவே 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாற்று பாரம்பரியங்களை கொண்டுள்ள இந்த தீவு பசுத்தீவு, அபிஷேக தீவு, மருத்துவ மாவனம், புட்கரம், நெடுந்தீவு என பல பெயர்களால் அழைக்கப்பட்டு வந்துள்ளது. இவையாவும் காரண பெயர்களாகும். ஆதி காலத்தில் பசுக்கள் நிறைந்து காணப்பட்டமையால் பாற்பண்ணை தொழில் நன்கு விருத்தியடைந்தமையாலும் இத்தீவு பசித்தீவு என்று அழைக்கப்பட்டது. போர்த்துகேயர் ஆட்சி காலம் வரை இப்பெயராலே அழைக்கப்பட்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. போர்த்துகீசரும் தமது மொழியில் இல்ஹாஸ் டாஸ் வாகஸ் என அழைத்தும் இருந்தார்கள். பசுத்தீவு எனும் பெயரானது இப்பகுதியின் தரைத்தன்மையும் மக்களின் நடவடிக்கைகளையும் அடிப்படையாக கொண்டு வழங்க பெற்றதாகும். இந்த தீவின் கிழக்கு பகுதியும் தென்பகுதியும் பரந்த புல்நிலங்களாக அமைந்தமையாலும் மந்தைகள் மேய்வதற்கு பெரிதும் பயன்பட்டமையாலும் இத்தீவுக்கு பசித்தீவு என்ற பெயர் ஏற்பட்டதென இடப்பெயர் ஆய்வாளர் ஆசிரியர் பாலசுந்தரம் கூறுவது பொருத்தமாகின்றது. இங்கிருந்து பால், தயிர், இளநீர் ஆகிய அபிஷேக திரவியங்கள் தென்னிந்தியாவிலும் ராமேஸ்வர ஆலயத்திற்கு லிங்கேஸ்வர பெருமானின் அபிஷேகத்துக்காக கொண்டு செல்லப்பட்டு வந்தமையால் அபிஷேக தீவு என்றும் அழைக்கப்பட்டிருந்தது. ராவண ராம யுத்தத்தில் மயக்கமுற்றிருந்த தமது வீரர்களை காப்பாற்றுவதற்காக அனுமான் இந்தியாவில் சஞ்சீவி மலையொன்றினை துண்டாக்கி தோளில் சுமந்து கொண்டு ஆகாய மார்க்கமாக பாக்கு தொடுகடலை கடந்து இலங்கைக்கு வரும்போது அம்மலையின் சிறு பகுதி உடைந்து பாக்கு தொடுகடலில் விழுந்து விட்டதென்று மூலிகைகள் நிறைந்து காணப்படும் அப்பகுதியே நெடுந்தீவு என்றும் கூறப்படுகின்றது. இங்கு அநேக நோய் தீர்க்கும் மூலிகைகள் காணப்படுவதாகவும் கூறப்பட்டு இருக்கின்றது. இன்றும் இங்கு பொற்றீந்தல், சாரணை, மிசிட்டை, பிரண்டை, வீணாலை போன்ற பல மூலிகைகள் நிறைந்து காணப்படுகின்றன. இதனால் வைத்திய தொழிலில் புகழ்பெற்ற வைத்தியர் ராஜசிங்கன் என்ற பட்டப்பெயரை பெற்றவனான சேகராசா சேகரன் எனும் யாழ்ப்பாண மன்னன் பசுத்தீவை மருத்துவ மாவனம் என குறிப்பிட்டதாக யாழ்ப்பாண வைபவ மாலை எனும் நூல் கூறுகின்றது. சிங்கள மக்கள் இக்கருத்தில் அவுசத லோகய என்று அழைத்துள்ளார்கள். இதன் கருத்து சஞ்சீவ உலகம் என்பதாகும். இங்கு மூலிகைகள் நிறைந்து காணப்பட்டதாலும் அவற்றை அங்கு வாழ்ந்த மக்கள் முற்காலங்களில் உண்டு வாழ்ந்ததாலும் நீண்டு ஆயுள் உள்ளவர்களாகவும் வயோதிப காலங்களிலும் தலைமயிர் நரை விழாமலும் உதிராமலும் பற்கள் விழாமலும் உடல் திடகாத்திரமாக உள்ளார்கள் எனவும் 100 தொடக்கம் 125 வயதுக்கு மேல் வாழ்ந்துள்ளார்கள் எனவும் அறிய கிடைக்கின்றது. இங்குள்ள மக்கள் 4 தலைமுறைகளுக்கு மேலாக வாழ்ந்துள்ளார்கள் என்பதற்கான ஒரு கதையும் காணப்படுகின்றது. நெடுந்தீவு மந்தை வளர்ப்புக்கேற்ப இயற்கை வளம் கொண்டது. இங்கு சில மக்கள் பட்டி பட்டியாக ஆடு வளர்ப்பதை ஒரு பிரதான தொழிலாக கொண்டிருந்தனர். ஆடுகள் வாங்குவதற்காக வியாபாரிகள் இங்கு காலத்துக்கு காலம் வருவார்கள். மேய்ச்சல் நிலங்களில் மந்தைகள் மேய்த்து கொண்டிருப்பதை கண்ட வியாபாரிகள் மேய்த்து கொண்டிருக்கும் இளைஞனை அணுகி விற்க ஆடு உண்டா என கேட்டதால் இளைஞன் மறுமொழியாக ஆம் உண்டு, ஆனால் அப்பாவிடம் கேட்க வேண்டும் என அப்பாவிடம் அழைத்துச் செல்வான்.
அப்பு தூரத்து வேப்பமர நிழலில் உட்கார்ந்திருப்பார். அப்புவிடம் வியாபாரி ஆடு விற்க உண்டா என கேட்பார். அவரும் மறுமொழியாக ஆடு விற்க உண்டு என கூறி எழுந்து அப்பாவிடம் கேட்போம் என வீட்டுக்குள் போவார். அப்பு வெளியில் சாய்வு நாற்காலியில் படுத்திருப்பார். அவரும் அப்புவிடம் கேட்போம் என உள்ளே செல்வார். அங்கே அப்பு ஊரி போன்ற ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருப்பார். அவரிடம் போய் அனுமதி பெற்று வருவார். இவ்வாறு அநேக குடும்பங்கள் 4 தலைமுறையாக வாழ்ந்திருந்ததாகவும் சில குடும்பங்கள் 5 தலைமுறையாக வாழ்ந்ததாகவும் அறியப்பட்டு இருக்கின்றது. புராண காவியங்களிலும் இலக்கியங்களிலும் இத்தீவு அதிக தொடர்புடையதாக விளங்கியதென்று புட்கரம் என்பது நெடுந்தீவையே குறிப்பதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றார்கள். இந்த தீவானது யாழ்குடா நாட்டிலிருந்து நெடுந்தொலைவில் இருப்பதனால் நெடுந்தீவு என்று அழைக்கப்பட்டது. இன்றும் தமிழில் இத்தீவு நெடுந்தீவு என்று அழைக்கப்பட்டும் வருகின்றது. டல்வுட் என்ற பெயர் ஒல்லாந்தரின் ஆட்சி காலத்தில் அவர்களாலே பசித்தீவுக்கு சூட்டப்பட்ட பெயராகும். ஒல்லாந்தர் ஆட்சி காலத்தில் எல்லா தீவுகளுக்கும் தங்கள் நாட்டில் காணப்பட்ட இடங்களின் பெயர்களை சூட்டியுள்ளார்கள். நெடுந்தீவுக்கும் தங்கள் நாட்டில் உள்ள ஒரு பார்ப்பனை நகரின் பெயரான டல்வுட் என்ற பெயரை சூட்டியுள்ளார்கள். டல்வுட் என்ற பெயராலேயே இன்று இத்தீவு அழைக்கப்பட்டும் வருகின்றது. இதன் மக்கள் குடியேற்றமானது நெடுந்தீவில் பல 100 வருடங்களுக்கு முன்பிருந்தே மக்கள் வாழ்ந்து இருக்கின்றார்கள் என்பதும் மக்கள் வாழக்கூடிய வசதிகள் இங்கு இருந்தன என்பதும் அங்கு கண்டெடுக்கப்பட்ட 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கருப்பு சிவப்பு மட்பாண்ட பாத்திரங்கள், உரோமகால நாணயங்கள், கல்லாலான கருவிகள், இடிந்த பண்டைய கால வீட்டுச் சுவர்கள் என்பவற்றாலும் இங்கு பண்டைய காலம் முதலாக மக்கள் வாழ்ந்து வந்தமையை அறியக்கூடியதாக உள்ளது. மக்கள் குறைந்த இடங்களில் தென் இந்தியாவிலிருந்து மக்களை கொணந்து யாழ்ப்பாண அரசர்கள் குடியேறச் செய்த போது நெடுந்தீவிலும் குடியேறினார்கள் என அறிய முடிகின்றது. இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே வெடியரசன் நெடுந்தீவையே ராசதானியாக கொண்டு கோட்டை கட்டி பிரதானிகள் சகிதம் ஆட்சி செய்தமை நெடுந்தீவில் மக்கள் நெடுங்காலம் வாழ்ந்து வந்தார்கள் என்பதை உறுதியும் செய்கின்றது. சிங்கை ஆரியன் எனும் மன்னன் புவனேகபாகு எனும் மந்திரியுடன் பரிவாரங்களுடன் யாழ்ப்பாணம் வந்து நல்லூரை தலைநகராக கொண்டு கிறிஸ்துவுக்கு பின் 950 வரையில் ஆட்சி செய்தான். முதல் ஆரிய சக்கரவர்த்தியான இவன் மனநீதி வலுவாது ஆட்சி செய்து வருங்காலத்தில் குடிசனம் குறைந்த நாட்டிலே அநேக பிரஜைகள் வாசம் செய்ய வேண்டும் என்று ஒரு நாள் மந்திரியாகிய புவனேகபாகுவிடம் ஆலோசனை செய்து இங்கு சில தமிழ் குடிகளை குடியேற்ற வேண்டும் என்று இந்திய தமிழ் அரசர்களுக்கு கடிதமும் அனுப்பியுள்ளான். அத்தமிழ் அரசர்கள் இவனது வேண்டுகோளுக்கு இணங்க சிற்சில இடங்களிலிருந்து தமிழ் குடிகளை அனுப்பியும் வைத்திருக்கின்றார். அவர்கள் தங்கள் அடிமை குடிமைகளுடன் யாழ்ப்பாணம் வந்துள்ளனர். இவர்களில் இந்தியாவிலிருந்து வந்த பிரபுகளை அவரவர் அடிமை குடிமைகளுடன் திருநெல்வேலி, மயிலிட்டி, தெள்ளிப்பளை, இணுவில், பச்சிலைப்பள்ளி என பலவாறான இடங்களை அதிபதியாகி குடியமர்ந்தனர். இவர்களுடன் வந்த பிரபுவான சேயூர் வேளாளனும் இந்திரனை போன்ற செல்வமும் நீதி பொறுமையாகிய நற்குணங்களையுடையவனும் வாசனை பரிமளிக்கும் குவளை மாலை தரித்த மார்பனும் மிகுந்த கீர்த்தி பிரதாபனும் தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவனுமாகிய தனியாக முதலில் அவரது பரிவாரங்களுடன் நெடுந்தீவுக்கு அதிபதியாக்கினான். இவ்வரலாறு பற்றி யாழ்ப்பாண வைபவ மாலை என்ற நூலிலும் யாழ்ப்பாண வைபவ கௌமுவி என்ற நூலிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தனிநாயக்க முதலியின் பரம்பரையினரே ஏனைய தீவுகளுக்கும் அதிபதியாக்கப்பட்டனர் என்று இங்கிருந்தே ஏனைய தீவுகளுக்கும் மக்கள் சென்று குடியேறினார்கள் என்றும் அறிய கிடைக்கின்றது. இதனால் தான் இன்று நெடுந்தீவு மக்களுக்கு ஏனைய தீவு மக்களுக்கும் இடையே மொழி, சமயம், கலை, கலாச்சார பண்பு ஒத்தனவாகவே காணப்படுகின்றன. இவை மட்டுமன்றி மக்களுக்கு இடையே பல 100 வருடங்களுக்கு முன்பிருந்தே குடும்ப உறவுகள் நிலைத்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. சமய ரீதியாகவும் நெடுந்தீவு மக்கள் நயினாதீவு நாகபூசணியம்மன் ஆலயம், பூங்குடிதீவு கண்ணகியம்மன் ஆலயம், அனலைதீவு ஐயனார் ஆலயம், வேலணை அம்மன் ஆலயம் ஆகியவற்றில் உற்சவங்களில் பெருந்தொகையாக கலந்து கொள்வர். இவ்வாறாக பண்டைய காலத்தில் வந்து குடியேறிய மக்கள் நெடுந்தீவின் பரம்பரை மக்கள் ஆவர். இங்கு பலவாறான அடையாள சின்னங்கள் காணப்பட்டு இருக்கின்றன.
வெடியரசன் கோட்டை, பெரியதுறை, மாவிலி துறைமுகம், போர்த்துகீசர் கோட்டை, ஒல்லாந்தர் கோட்டை, குதிரைகள், குதிரை லாயங்கள், குவிந்தா கோபுரம், பூதம் வெட்டிய கிணறுகள், 40 அடி மனிதனின் காலடி, பழமை வாய்ந்த ஆலமரம், அரசனை அரசு, பெருக்கு மரம், மணற் கடற்கரை, வெள்ளனை கடற்கரை, புறாக்கூடு, கல்வேலி, வளரும் கல், நெடுந்தீவு பிரதான துறைமுகங்களும் வரலாற்று சின்னங்களாக இங்கு காணப்பட்டு இருக்கின்றது. அது மட்டுமன்றி தொல்லியல் வரலாற்று பாரம்பரியம் கொண்ட இந்த தீவு விவசாயம், கால்நடை, கடல் வளங்களுடன் உள்ளது. வடமாகாணத்தில் ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக விளங்கும் நெடுந்தீவு இலங்கையில் வடபகுதியில் யாழ்ப்பாண குடாநாட்டுக்கு தென்மேற்கில் அமைந்துள்ள 7 தீவுகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது. மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.